வணக்கம் மேம். பிளட்ல எப்போ நோய் வர ஆரம்பிக்குது மேம்? எப்போ இதுல நோய் வருது அப்படின்னா, எப்போ ரத்தம் அதோடைய தன்மையை மாத்திக்குது அப்படின்னா, நம்ம படிச்ச மாதிரி நிறைய காரணங்கள்னால, நமக்கு அடிபடுறதுனால, ஆக்சிடென்ட் ஆகும்போது, பீரியட்ஸ் ஆகும்போது, வயித்துல ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது, இல்ல சிசேரியன் பண்ணும்போது, இல்ல குடல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது, எலும்புல ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு பிராக்சர் ஆகி ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது மாதிரி நிறைய காரணங்கள் இந்த ரத்தத்துடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு 10 வயசு குழந்தைக்கு ஒரு 5 to 6 லிட்டர் அளவுக்கு பிளட் இருக்கணும் அப்படின்னா, இந்த காரணங்கள்னால 5 to 3 லிட்டரா குறைஞ்சிரும். அப்போ அது அதோட வேலையை அதிகமா செய்யும். இப்ப 2 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆள் லீவ் போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா, இன்னொரு ஆள் அந்த வேலையை அதிகமா செய்யணும். ஓவர் டைம் பார்க்கணும். சோ அப்ப அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக நம்மளுக்கு இன்னொரு யாரு ஹெல்ப் பண்றது முக்கியமான ஆள்னா நம்மளுடைய கிட்னி. சோ கிட்னி தான் ஃபில்டர் பண்ண முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்றதுக்கு தேவையான அளவுக்கு ரத்தம் உள்ள வந்தா மட்டும்தான் அது அதோடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை பார்க்கும். சோ இந்த மாதிரி நம்ம உடம்புல ஒரு ஆள் வேலை செய்ய முடியாம போகும்போது இன்னொரு உறுப்பு அதை கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ட்ரை பண்றதுக்கு முக்கியமான ஒரு சோல்ஜர் யாரு, ஒரு வீரர் யாருன்னா நம்மளுடைய இம்யூனிட்டி, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி. எப்ப நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கரெக்டா வச்சுக்கிறோமோ, சீரா வச்சுக்கிறோமோ, அப்போ என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அல்லது ஈஸியா வெளியில வந்துட முடியும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி எங்க கம்மியாக ஆரம்பிக்குதோ, காரணங்கள் நம்ம ஃபர்ஸ்டே படிச்ச மாதிரி, நமக்கு எப்போ ஒரு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது, முட்டு வலி வருது, முழங்கால் வலி வருது, டயர்ட் ஆகுது, சரியான ஆகாரங்கள் நம்ம எடுத்துக்காம போகும்போது நம்மளுடைய இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. அதனால ஒரு உறுப்பு பிரச்சனை ஆகும் போது செயின் மாதிரி இந்த குடலு, கல்லீரல், கிட்னி அப்படின்ட்டு அடுத்தடுத்த ஆட்கள் அடி வாங்கிட்டே போவாங்க.